சரிகமப சீனியர் சீசன் 4ல வந்துச்சு ஒரு அருமையான போட்டியாளர் யார் அப்படின்னு சொன்னா, அது பாலமுருகன் அவர்கள் தான். அவர பத்தி ஒரு ப்ரோமோ வந்து வெளியாகி இருந்தது. அதுல என்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பாலமுருகன் வந்துட்டு தன்னுடைய மெகா ஆடிஷன்லேயே வந்துட்டு செமையான ஒரு பெர்ஃபார்ம குடுத்துருக்கக்கூடிய ஒரு போட்டியாளர். அதேபோல இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ ரவுண்ட்லயுமே வந்துட்டு செமையான ஒரு பெர்ஃபார்ம் தான் குடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்துட்டு நம்மளுடைய ஜட்ஜஸ் எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு வியந்த ஒரு தருணம் கூட அது பதிவாகி இருந்தது. அதை தொடர்ந்துட்டு நீங்க பாடும்போது ரொம்பவே ஸ்வீட்டா இருக்கு. ரொம்ப இனிமையா பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கார்த்திக் சார் அவங்க சொல்ல, அதுக்கு பாலமுருகன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, நான் ரேடியோல கேட்டு கத்துக்கிட்டு பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ரேடியோல எப்படி கேட்டு கத்துப்பீங்க? எப்பவாவது கேட்ட ஒரு பாடல அப்படின்னு சொல்லிட்டு, அது தன்னுடைய மெமரி பவர் என்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாலமுருகனுக்கு பிடிச்சது 2டே விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்று வந்து ரேடியோ, மற்றது வந்து இளையராஜா. இந்த மாதிரி இருக்கும்போது கார்த்திக் சார் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொன்னா, "நீங்க எப்பயுமே வந்துட்டு ரேடியோல தானே கேட்குறீங்க. நீங்க ஹெட்ஃபோன்ல கேட்டுருக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்ஃபோனையுமே வந்துட்டு அவருக்கு போட்டு விடும்போது, அவர் ஒரு பாடல கேட்குறாரு. அந்த பாடல கேட்டுட்டு ரொம்பவே நல்லா கேட்குதுன்ற மாதிரியும் சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு அத பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் சிரிச்சிருப்பாங்க. ஆனா, அவரு செம்மையா பாடியிருப்பாரு அந்த பாட்ட. "சந்தைக்கு வந்த கிளி" என்ற பாட்ட தான் அவர் ஹெட்ஃபோன்ல போட்டுட்டு அவ்வளவு சூப்பரா பாடியிருப்பாங்க. எல்லாருமே வந்துட்டு ஆச்சரியப்படுற அளவுக்கு செம்மையாவே பாடியிருப்பாங்க. முழு அரங்கமுமே எழுந்து நின்று இவருடைய பாட்ட ரசிச்சு, கைதட்டி, ஆரவாரப்பட்டு கொண்டாடுனுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் ப்ரோமோவா வந்துட்டு இது இருக்குது. இந்த ப்ரோமோக்கு கீழ கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு பாலமுருகனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒருவருக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு நிறைய வாழ்த்துக்கள் வந்து குவிஞ்சிட்டே வருது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக இவ்வளவு காத்துட்ருக்கிறீங்கன்றதையுமே வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரியான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.